கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உறுதியாகி வேட்பாளர்களுக்கு தொடர்பான உத்தேச வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்தந்த கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக இதை பார்க்கலாம். நிச்சயமா ஒரு தேர்தல் களத்துல முதலாவதாக நாங்கள் எண்ணிக்கையை அறிவிக்கிறோம், தொகுதி பங்கீட்டை முடிக்கிறோம், கூடுதலா இடங்களையும் அறிவித்திருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அந்த தொகுதி முதல் கட்ட தொகுதியா அதிமுகவுடைய தொகுதிகள் வந்து நம்ம காலையில பார்த்திருந்தோம். இப்போ கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இதுல பாரதிய ஜனதா கட்சி முக்கியமா ஏன்னா அதுல அடுத்த அதிமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக பாஜகவுக்கு தான் தொகுதிகள் 27 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக காட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாமரை சின்னமாக இன்னும் கூடுதலான இடங்களையும் அவங்க 5 இடங்கள் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல திரு ஜான் பாண்டியன், திரு திருமாறன் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த சின்னத்தில் போட்டியிடும் போது அதனுடைய எண்ணிக்கை என்பது இன்னும் கூடுதலாகவே வரும். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல 5 தொகுதிகள் தனி தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அல்லது தொகுதிகள் ஒதுக்கீடு பற்றின ஒரு டீகோட் செய்யணும் குறிப்பா அப்படின்னா அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 இடங்கள்ல அவங்க தனி தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அதுல குறிப்பா அவினாசி தொகுதி கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட தொகுதி. அங்க இந்த முறை திரு எல் முருகன் அங்க போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் கடந்த முறை தாராபுரத்துல போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை அவர் வந்து தவறவிட்டு இருந்தார். இந்த முறை அவினாசியில அவர் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் 2 முக்கியமான தொகுதிகள் அவங்க கடந்த முறை பாஜக போட்டியிட்ட தொகுதிகள் இப்போது இல்லை. அதற்கு மாறாக வந்திருக்கக்கூடியதுல பாஜகவின் விருப்பமாகத்தான் அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதா தெரியுது. கோவை வடக்கு, ஏற்கனவே கோவை தெற்குல வானதி சீனிவாசன் அவர்கள் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அங்கிருந்து அவங்க கோவை வடக்குக்கு இப்போ பாஜக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு மாறுவார் அப்படிங்கிறதும், அதே போல திரு நயினா நாகேந்திர திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் இந்த முறை சாத்தூர்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 2 தொகுதிகளும் இந்த முறை அதிமுகவிடமிருந்து, அதிமுக நீங்க கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் திரு அம்மன் அர்ஜுன் தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். அங்க ஏடிஎம்கே தங்களுடைய அந்த சிட்டிங் தொகுதியை திரும்ப வானதிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. சாத்தூர்ல திரு நயினார் போட்டியிடுவார் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னொரு முக்கியமான அம்சமா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தங்களுக்கான வலுவான ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்ப்பாங்க. தங்களுக்கான பேஸ் தொடக்க காலத்திலிருந்து இந்த கூட்டணிகள் அல்லது இங்கே இடங்கள்லாம் பெறுவதற்கு முன்னாடி தனித்தே வெற்றி கண்ட ஒரு மாவட்டம் அப்படிங்கறது கன்னியாகுமரியா பார்ப்பாங்க. அந்த அளவுல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகள்ல 4 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதே போல இன்னொரு கூடுதலான ஒரு தொகுதி தமாகவுக்கும் போயிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதிக்கு கிள்ளியூர்ல தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறார்கள். அப்படின்னா அதிமுக ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் களமிறங்குறாங்க. அது கன்னியாகுமரி தொகுதியாக இருக்கிற போது அங்க வந்து அதிமுக நேரடியாக களம் காணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு ஜங்க் அப்படியே மொத்தமா கொடுத்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. குறைந்தபட்சம் 3 தொகுதிகள் பாஜக தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்பட்டு அல்லது அவங்க அதற்கான வேலைகள்லாம் தொடங்கி இருந்தது. வேளச்சேரி போன்ற தொகுதிகள், அதே போல மயிலாப்பூர், துறைமுகம், பெரம்பூர் அல்லது டி நகர் அப்படின்னு பல இடங்கள், விருகம்பாக்கம் அப்படின்னு பல தொகுதிகள் அவங்க வந்து கேட்டாங்க. குறைந்தபட்சம் 3வது எதிர்பார்ப்புக்குரியதாக இருந்தது. அதுல இப்ப வந்து மயிலாப்பூர் தொகுதி மட்டும் பாஜகவுக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் திரும்ப தமிழிசை அங்கே போட்டியிடுவார் அப்படின்னு இப்ப வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கிறது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள், அதாவது மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இரண்டுமே தங்களுடைய வலுவான இடம் அப்படின்னு பார்ப்பாங்க. தங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கக்கூடிய அல்லது தங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு மேற்கு மாவட்டத்தை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேற்கு மாவட்டங்கள்ல 5 தொகுதிகளை மட்டும்தான் பாஜகவுக்கு இந்த முறை
அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது அப்படிங்கிறது நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அங்க இன்னும் கூடுதலான தொகுதிகளை அவங்க எதிர்பார்த்தாங்க. 2 தொகுதிகளில் மொடக்குறிச்சியில பாஜக ஏற்கனவே வென்ற அந்த தொகுதியில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4ல 2 தொகுதிகள் இப்போ மீண்டும் பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சோ இந்த 5 தனி தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாமகவை எடுத்துட்டோம்னா பாமக கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. இந்த முறை அவர்களுக்கு 18 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே நம்ம முதல் முறையா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போதே சொன்னோம் 18+1 அப்படிங்கிற அடிப்படையில். அவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில அவங்களுக்கு கடந்த முறைகள்லாம் தொடர்ச்சி அவங்களுக்கு திண்டுக்கல் மாதிரியான தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்பது ஒதுக்கப்படும். ஆனால் இந்த முறை அவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அப்படிங்கிற அளவுல அதிகமான, அதுபோல மேற்கு மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில தர்மபுரி உள்ளிட்ட சேலம் மேற்கு, பெண்ணகரம் இப்படி எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தென் மாவட்டத்தில் மட்டும் அவங்களுக்கான வாய்ப்பு என்பது ஒதுக்கப்படல. இதுல சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரம்பூர்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் அவருக்கு இப்ப பாமகவுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் முன்வைக்கப்பட்டது செய்தியாளர் சந்திப்புல. திரு விஜய் போட்டியிடுகிறாரே, அதை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறீங்களா அப்படின்னு கேட்டபோது எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வச்சிருந்தாரு. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மூவா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ போட்டி என்பது திமுக தாவேகா அப்படி ஒரு போட்டியும், அந்த இடத்துல பாமக அப்படின்னு ஒரு முக்கோணமாக வரக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக நேரடியாக களமிறங்காம பாமக போட்டியிடுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்தையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கிறது பாமகவுடைய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும். அதே போல கடந்த முறை அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் 10 தொகுதிகளில் மீண்டும் அவங்க களமிறங்குறாங்க. குறிப்பா திரு ஜி.கே. மணி போட்டியிட்ட பெண்ணகரம், அதே போல அருள் போட்டியிட்ட சேலம் மேற்கு, இவங்க 2 பேருமே சீனியர் ராமதாஸ் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள். திரு அன்புமணி ராமதாஸுடைய தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அவங்க போட்டியிட்ட தொகுதிகளை மீண்டுமே கூட பாமகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. கீழ்வேலூர் போன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா 18 தொகுதியில 2 தொகுதிகள் பட்டியலினத்தவர்களுக்கான ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சியா பாமக போட்டியிடுகிறது அப்படிங்கிறது நம்ம இங்க பாக்குறோம். அதுல குறிப்பா காட்டுமன்னார் கோவிலும் கீழ்வேலூரும் இப்ப பாமக போட்டியிடக்கூடிய ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிஸா இருக்குது. இந்த ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிஸ்ல காட்டுமன்னார்குடியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு நேரடியாக போட்டியிடக்கூடிய சூழலாக பாமகவுக்கு வரலாம். கீழ்வேலூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது சிபிஎம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சிட்டிங் தொகுதி. அது அந்த இடத்துல இப்ப பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது தவிர அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விருதாச்சலம், செஞ்சி, சேலம், ரிஷிவந்தியம்லாம் இப்ப எப்படியும் தேமுதிக அதிகமா கேட்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. ஏற்கனவே திரு விஜயகாந்த் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. எனவே அந்த இடத்துல தேமுதிக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல பாமகவும் தங்களுக்கான வலிமை இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. சென்னை சபார்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அம்பத்தூர்ல அவங்க நகராட்சியினுடைய சேர்மனா பாமக சேகரன் ஏற்கனவே இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில இந்த முறையும் பாமக தங்களுக்கான ஒரு இடமாக அதை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாமக போட்டியிடக்கூடிய இந்த 18 தொகுதிகளில் முக்கியமா காட்டுமன்னார்குடியும் கீழ்வேலூரும் இதுல பட்டியலின ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சிஸா இருக்கக்கூடியவை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். இது தவிர முக்கியமா குறிப்பிட்ட இந்த இடங்கள் அப்படிங்கிறது பாமகவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் நம்ம ஏற்கனவே 5 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அமமுகவும் பார்க்கலாம். நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்கள்ல போட்டியிடக்கூடிய சூழல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் கூட அவங்க இப்பதான் முதல் முறையா இவர்களுடைய கூட்டணியில் வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்கிறனாலும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திரு டிடிவி தினகரனும் நமக்கு குறிப்பிட்டாரு, நாங்கள் கேட்டதுல பல தொகுதிகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு இருக்காரு. ஆனால் நிறைய தொகுதிகள் அவங்களுக்கும் இருக்கு. பெரியகுளம், மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் திரு ராஜா, டிஆர்பி ராஜாவுடைய தொகுதி, அவர் அமைச்சராக இருக்கிறார். அங்கே அவர் களமங்கான வேண்டி இருக்கும். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் தேர்போகி பாண்டி அவருடைய நெருக்கமான ஒரு விசுவாசமான ஒரு 2ஆம் கட்ட தலைவர் அமமுகவை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த தொகுதியில நமக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவர் கொடுத்த பட்டியலையும், அமமுக கொடுத்த பட்டியலையும் காரைக்குடி இடம்பெற்றிருந்தது. திருவையாறும் இடம்பெற்றிருக்கிறது. அங்க வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கிறார் அமமுக. இந்த முறை திருவையாறு இருக்கிறதுனால மீண்டும் அவருக்கான ஒரு வாய்ப்பு
அதுவும் கூட திரு டிடிவி தினகரன் கேட்ட அந்த தொகுதிகளின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நம்ம பார்க்க முடியும். திருவையாறும் அவர் கேட்டிருந்த ஒன்றாக இருக்கிறது. நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே முன்னாள் அமைச்சர் அமமுகவில் இருக்கிறார் என்றாலும் கூட அவங்க வேறு சில தொகுதிகளை எதிர்பார்த்தாங்க. ஆனால் சைதாப்பேட்டை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி மற்றும் மடத்துக்குளமும் கூட அப்படி கொடுக்கப்பட்ட தொகுதியா இருக்கு. அதுல திரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தன்னோடு பயணிக்கக்கூடிய நீண்ட காலமாக 9 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய பலருக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த கூட்டணிக்குள்ள என்னுடைய வெற்றி என்பதை விட அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த 11 தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கிறார். 11 தொகுதிகளும் போது அவங்க குக்கர் சின்னத்தில் போட்டியிட முடியும். அது 11 அல்லது 12 அப்படிங்கறத தான் கேட்டிருந்தாரு. 11 இடங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடங்களை பெறுவதற்காகவும் கூட அவர் திரு அமித்ஷா அவர்களுடைய பாஜக தான் அவரை கூட்டணிக்குள்ள அழைத்து வந்ததுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான எண்ணிக்கையை பாஜகவோட அவர் பேசி 11 அப்படின்னு இறுதி செய்யப்பட்டது. அதிலிருந்து தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு சில தொகுதிகளையும் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அதிமுகவோடு கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க பேசி ஒரு முடிவெடுத்து இந்த தொகுதிகள் அப்படிங்கிறது வந்திருக்கிறத பாக்குறோம் பாலா. அதே போல அடுத்ததா இருக்கக்கூடிய சில கட்சிகளை நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்கள் அவங்களுக்கு வந்திருக்கிறத பாக்குறோம். சோ அந்த 5 இடங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே நேற்றே திரு ஜி.கே. வாசன் அறிவித்திருந்தார். தங்களுக்கான 5 இடங்கள் என்னென்ன போட்டியிட போகிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு. அதுல ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் இந்த 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு. நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் என்னங்கிறதையும் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்குன்னா 3 தொகுதிகள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், இப்போதைய அமைச்சர்களுடைய தொகுதிகளா இருக்குது. ஒட்டஞ்சத்திரத்துல திரு சக்கரபாணி, அமைச்சர் சக்கரபாணி தொகுதி. அதே போல ராணிப்பேட்டை திரு காந்தி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தியினுடைய தொகுதி. அதே போல ஈரோடு மேற்குல திரு முத்துசாமி போட்டியிடுகிறார். இந்த 3லயும் இப்ப தமாக நேரடியா அமைச்சர்களை எதிர்த்து களம் காணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் தாமரை சின்னமாக அவங்க போட்டியிடுறாங்க. கடந்த முறை அவங்க இரட்டை இலை சின்னம், இந்த முறை தாமரை சின்னமா போட்டியிடுறாங்க. கடந்த முறை 6 தொகுதியில போட்டிட்டாங்க, இந்த முறை 5 தான் வருது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்தவரை இப்ப இந்த 3ல ஈரோடு மேற்கு அப்படிங்கிறதும் கடைசி நேரத்தில் அது பலருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஈரோடு கிழக்குல தான் அவங்க தொடர்ச்சியா தமாக போட்டிட்டு வந்த தொகுதி. திரு யுவராஜ் அவங்களுடைய இளைஞரணி தலைவர், அவர் அந்த தொகுதியில ஏற்கனவே போட்டிட்டு இருக்காரு. 2021 ஈரோடு கிழக்கு தான் அவருக்கான தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகும் கூட ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்த போது நிறைய வேலை பார்த்திருக்காரு. இப்போது வரைக்கும் நிறைய களத்துல அவர் பணியாற்றி கொண்டிருந்ததையும் பார்த்தோம். இப்ப ஈரோடு மேற்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதுங்கிறது கடைசி நேர திருப்பமாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. அதே போல டெல்டா பகுதி திரு ஜி.கே. வாசன் அவருடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதியில் கும்பகோணம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். எனவே தமாக தாமரை சின்னத்துல இந்த இடங்கள்லாம் போட்டியிடக்கூடியதை பார்க்கிறோம். தமாகவை பொறுத்த வரைக்கும் திரு ஜி.கே. வாசன் சைக்கிள் சின்னத்துல போட்டியிடணுங்கிறது அவருடைய விருப்பமா இருந்தது. ஆனா தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களால அவர் கடைசி வரைக்கும் அந்த சின்னம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலாகவே இருந்தது. சில வேட்பாளர்கள் இரட்டை இலையில போட்டியிடணும்னு விருப்பப்பட்டிருக்கிறார்கள். சிலர் தாமரை அப்படிங்கிற இடம்லாம் எடுத்தா கடைசியா 5லும் தாமரையில போட்டிடுறது அப்படிங்கிற இடத்துக்கு தமாக வந்திருக்கிறத பாக்குறோம். இன்னொரு கட்சி ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி. இதுல 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்லாவரத்திலையும் குன்னம் தொகுதியிலையும் அவங்க போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜேகே பொறுத்த வரைக்கும் திரு பாரிவேந்தர் ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் திமுக கூட்டணியில் இருந்தபோது. அதுக்கு பிறகு பாஜக கூட்டணியில் 2024 பாஜக கூட்டணியுடைய வேட்பாளரா அங்க தாமரை சின்னத்துல களமிறங்கி இருந்தாரு. அங்க ஆனா வெற்றியை அவர் அடைய முடியல. அந்த தொகுதி பெரம்பலூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த குன்னம் பார்க்கப்படும். குன்னம் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஐஜேகேவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சமூக வாக்குகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தும் குன்னம் பெற்றிருக்கிறார்கள். பல்லாவரத்திலும் இந்த முறை அவங்களுக்கு சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னையுடைய ஒரு தொகுதியாகவும் அது வரக்கூடிய இடத்துலையும் குன்னம் வந்திருக்கிறது. கேவி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஜெகன்மூர்த்தி மீண்டும் அவரே போட்டியிடுகிறார். அது ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அங்கேயே அவர் இன்றைக்கு தன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருந்தது, ஆனால் கிடைத்தது ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. புரட்சி பாரதம் கட்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கீழ வைத்தியநான் குப்பம் அப்படிங்கிற அந்த தொகுதி, கேவி குப்பம்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர்
சிட்டிங் எம்எல்ஏ. போன முறையும் கடைசி வரைக்கும் அதுல சிக்கல்கள் இருந்தது, அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, ஒரு தொகுதி என்பதை அவர் ஏற்காமல் இருந்தார் 2021 பொறுத்த வரைக்கும். இப்போ மீண்டும் அதே இருக்கிறது, ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் விடை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திரு ஏசி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி. அவங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி இதுல குறிப்பிடப்படல. திரு ஜான் பாண்டியனுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒரு ராஜபாளையம் பொது தொகுதியில போட்டியிடுகிறாருங்கிற அறிவிப்பும் நேற்றைக்கே கொடுக்கப்பட்டுருச்சு. ராஜபாளையத்துல பொது தொகுதியில ஏற்கனவே ராஜபாளையத்துல தோல்வி அடைந்திருந்தார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி, அவர் இங்க வந்துட்டார். இப்ப அங்க திரு ஜான் பாண்டியன் தலைமையிலான கட்சி போட்டியிடுகிறது. அவர் போட்டியிட போகிற அவருடைய யாரை வேட்பாளராக களமிறக்குவார் அப்படிங்கிற கேள்வியும் கூட அங்கே எழுந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் திரு ஏசி சண்முகம் 2 தொகுதிகள் கேட்பதாகவும், ஆனால் ஒரு தொகுதிக்கு அவர் தயார் என்கிற இடத்திலிருந்தும் பார்க்கப்பட்டதால நம்ம பார்க்கிறோம். அதனால அதை பற்றின இன்னும் முடிவு அறிவிக்கப்படல. இதுல மற்ற கட்சிகள் இப்போ ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த செய்தியும் அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் 35 இடங்கள் வரைக்கும் குறையாமல் தாமரை சின்னம் களமிறங்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 23 பேர் கொண்ட அந்த பட்டியலை இன்னைக்கு காலையிலே வெளியிட்டிருந்தாங்க. நம்ம அதை பத்தி விரிவா பார்த்துட்டோம். 16 சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது இருக்கக்கூடிய 16 பேருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 21 பேர், இந்த 23 பேர் லிஸ்ட்ல 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். திரு சி வி சண்முகம் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்ப அவர் மயிலம் தொகுதியில போட்டியிடுறாரு, தன்னுடைய தொகுதியை மாற்றி. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா இப்போ அவருக்கு 2028 வரைக்கும் மாநிலங்களவை மேலவை உறுப்பினருக்கான அந்த கால அளவு இருக்கிறது. அப்ப அவர் ஏதோ ஒன்றை ரிசைன் பண்ண வேண்டி வரலாம் இதுல வெற்றி பெறக்கூடிய அந்த சூழல்ல. அப்போ ஒரு பை எலெக்ஷனுக்கான அது நாடாளுமன்ற மேலவையா இதுவா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் கூட சேர்ந்தே வரலாம். அதே போல 2 முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய தொகுதிகளை மாற்றிருக்கிறாங்க. திரு கே டி ராஜேந்திர பாலாஜி இந்த முறை மீண்டும் பழைய அவருடைய சிவகாசி தொகுதிக்கே வந்திருக்கிறார். இப்படி அதிமுகவுடைய வியூகங்களை நம்ம பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு, அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்றதுல இருந்து பல செய்திகள் இதுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா திமுக கூட்டணியுடைய அந்த தொகுதி பங்கீடு, தொகுதியில் யார் யார் எங்கே போட்டியிடுகிறார்கள் என்பதை பொறுத்தும் இங்க முக்கியமா இருக்கும். ஏன்னா நேரடியான களம் காண்றதுல உதயசூரியன் வெர்சஸ் இரட்டை இலை, இது எத்தனை இடங்கள்ல போட்டியிட போகிறது அப்படிங்கிறதும், அத்தனை இடங்கள்ல இருந்து அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஸ்டேட் காம்படிஷன் இருக்கு இல்லையா, நேரடி போட்டியாக உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்குமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வெல்லக்கூடியவர்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. அப்படிங்கும்போது இந்த முறை 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னமாக போட்டியிட போது, 169 இடங்களாக இரட்டை இலை சின்னமாக போட்டியிட போகுது. 2 கட்சியுமே கடந்த தேர்தலை விட குறைந்த எண்ணிக்கையில தான் அவங்களுடைய சின்னமாக போட்டியிடுறாங்க. கடந்த முறை உதயசூரியன் 188 இடங்கள்ல போட்டியிட்டது. இந்த முறை அவங்க 175, கிட்டத்தட்ட 13 இடங்களை அவங்க சின்னமாக இழக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். 191 இடங்கள்ல போட்டியிட்ட அதிமுக இந்த முறை 169 இடங்கள்ல அவங்க போட்டியிடக்கூடிய சூழலாக இருக்கிறது. எனவே அவர்களும் தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இதுல இருந்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த நேரடி போட்டியில வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி, இந்த பெரிய கட்சி, கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி, நேரடி போட்டியில குறைந்தபட்சம் 110 தொகுதிகளாவது நேரடியாக போட்டியிடக்கூடியதாக இருக்கும். 120வது நேரடியாக போட்டியிடக்கூடியதாக இருக்கலாம். அப்படி வரக்கூடிய சூழல்ல இருந்து யார் அங்கே ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த அணி வெற்றிகரமான ஒரு அணியாக மாறும். எனவே ஒவ்வொரு தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் இதுல முக்கியம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில காரணிகளும் கூடவே இருக்கின்றன. ஒரு பக்கம் திரு விஜய் களம் காண்கிறார். 234 அவங்க தனித்து போட்டியிட போறோம்னு சொல்றாங்க. நாம் தமிழர் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் திருமதி சசிகலாவும் மருத்துவர் ராமதாசும் இணைந்து களம் காண போகிறோம், வேட்பாளர்களை நாங்க களமிறக்க போகிறோம்ன்றாங்க. அப்ப அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள், பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிற இந்த வாக்குகளும் சேர்த்துதான் இதுல வெற்றி தோல்விகளை காரணிகளை பார்க்கும். ஆனாலும் வேட்பாளர் தொகுதியும் வேட்பாளரும் மிக மிக முக்கியம் தேர்தல் களத்துல அப்படிங்கிற அடிப்படையில இப்போது அதிமுக கூட்டணியுடைய முக்கியமான தொகுதி பங்கீடுங்கிறது நிறைவு பண்ணப்பட்டு யார் யார் எங்கே போட்டியிடுகிறோங்கிற முடிவும் வந்துவிட்டது. வேட்பாளர் யார் என்பதிலையும் கூட ஒரு பகுதி வந்துவிட்டது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல அதுவும் வரக்கூடிய சூழல் இருந்து இந்த ஒப்பீடுகள் இன்னும் எளிமையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து அதிமுகவுடைய இந்த தொகுதி பங்கீடுதை நம்ம இப்படி டிகோட் பண்ணலாம். விரிவான பார்வைகளை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி திரு கார்த்திகேயன்.